விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மக்காச்சோளத்தில் படைப்புழுவோட தாக்குதல் அதிக அளவில் இருக்குது. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? சில விவசாய பெருமக்கள் இந்த மாதிரி சின்ன பயிராக தானே இருக்குது, இதில் படைப்புழு விழுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சின்ன பயிரில் கூட படைப்புழு விழத்தான் செய்யும். நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான மெத்தடை யூஸ் பண்ணி படைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சில ஏரியாவில் குருணைப்பொடி இல்லைன்னா குருணை மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இந்த ஒவ்வொரு குருத்துலேயும் போடுவாங்க. இன்னும் சில ஏரியாவில் அந்த கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு 4 மருந்து இருக்குது. இந்த கோரஜன், நவுலூரான் அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 மருந்து இருக்குது. அந்த மருந்தை சில ஏரியாவில் யூஸ் பண்ணாங்க. இப்போது மோஸ்ட்லி நம்ம தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலி, தென்காசி இந்த சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோரஜன் அப்படிங்கிற மருந்தை அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மருந்தை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி படைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். ஒன்று ஃபார்மர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னொரு வீடியோ பதிவு நம்மளோட கார்டனில் என்னென்ன பண்ணுவோம், இந்த படைப்புழுவுக்கு என்ன வகையான மருந்து, இந்த 4 வகையான மருந்தை பற்றி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காத விவசாய பெருமக்கள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ நம்ம வயலில் கோரஜன் மட்டும் அடிக்க போகிறதில்ல. ப்ளஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஃப்கோ நிறுவனம் மூலம் இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் சார்பாக நேனோ யூரியா அப்படிங்கிற பாட்டில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த பாட்டிலில் தான் நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த கோரஜன் மருந்தோட அந்த நேனோ யூரியா மிக்ஸ் பண்ணி இப்போ வயலில் நம்ம தெளிக்க போகிறோம். ஏன் இப்போ நம்ம தெளிக்கிறோன்னா, அதிக அளவில் இந்த படைப்புழு இருக்குது. ஏன் நம்ம கோரஜன் அப்படிங்கிற மருந்தோட நேனோ யூரியா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்னா, பிளான்ட்டுக்கு ஒரு பயோ ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுக்காண்டி, அதாவது இந்த கோரஜன் அப்படிங்கிற மருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், அதாவது கெமிக்கலோட பவர் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். அதை பிளான்ட்டால் கொஞ்சம் தாங்கும். பட்டு பிளான்ட் கொஞ்சம் கிறங்க ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம இந்த கோரஜன் அப்படிங்கிற இன்செக்டிசைடோட, அதாவது இந்த கோரஜன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தோட நம்ம இந்த நேனோ யூரியா அப்படிங்கிற பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால நம்மளோட பயிர் கொஞ்சம் கிறங்காமல் அதோட வளர்ச்சிக்கான தேவையான இந்த நைட்ரஜன் சத்தை எடுத்துக்கிட்டு பிளான்ட் நல்லா வளரும். மேற்படி இப்போ நம்ம இப்போ என்ன மாதம் இது, ஆறுகளி பிறந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு. இந்த பருவத்தில் நம்ம மக்காச்சோளம் போடுறதுனால அனைவருக்கும் மக்காச்சோளம் எல்லாரோட மக்காச்சோளமும் கிட்டத்தட்ட முதிர்ச்சி லெவல், அதாவது அந்த கதிர் காயிற லெவலுக்கு வந்திருக்கும். இப்போ தான் நம்ம இந்த பயிர் சிறுசாக இருக்கிறனால பூச்சி தாக்குதல் எண்ணிக்கை அதிக அளவில் தான் இருக்கும். நம்ம நார்மலாக எல்லோரும் மக்காச்சோளம் விதைக்கல, நம்மளும் அப்போ விதைச்சோன்னா பூச்சியோட தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பர்டிகுலராக யாருமே மக்காச்சோளம் இப்போ போடலை இந்த ஏரியாவில். அதனால இப்போ நம்ம இந்த பருவத்தில் இந்த மாசி, இந்த கார்த்தியோட எண்டில் நம்ம போகிறதுனால பூச்சியின் தாக்குதல் அதிக அளவில் தான் இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நார்மலாக அடிக்கிறத விட நார்மலாக 1 மருந்து 2 மருந்து கொடுப்போன்னா இதுக்கு கிட்டத்தட்ட 3 மருந்து 4 செலவாகும் கண்டிப்பாக. மேலும் விவசாய பெருமக்களுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன களைக்கொல்லிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன பயிரில் உள்ள என்ன களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, நேனோ யூரியானா என்ன, நேனோ டிஏபினா என்ன, பூக்கும் சமயத்தில் நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் பயிருக்கு, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். அதுவும் இந்த நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணுன்னா இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஊர் வாட்ஸ்அப் குரூப், இல்லைன்னா உங்களோட டெலிகிராம், இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.